ரத்தன் டாடா மறைவால் நாடே இடிந்து அழுத நிலையில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு மனதை நொறுங்க செய்துள்ளது. 2024 முடிய இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று இரவு 10:30 மணி அளவில் அறிவித்தது. இது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணத்தை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வயது மூப்பு காரணமாக சிகிச்சையில் இருந்த அவர் டிசம்பர் 26ஆம் தேதி சுயநினைவை இழந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இரவு 8:06 மணியளவில் மன்மோகன் சிங் கொண்டு வரப்பட்டார். எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அவர் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இரவு 9:51 மணியளவில் மன்மோகன் சிங் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்த மன்மோகன் சிங் பின்னாளில் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியாகவும் சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். 2024 வருடத்தில் இந்தியாவின் முக்கிய இழப்பாக மன்மோகன் சிங் மறைவு மீள முடியா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதற்கு முன்னர் அக்டோபர் 9ஆம் தேதி டாடா நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா மறைவு இந்தியாவை கலங்கடித்தது. இந்தியாவின் 2 கரங்களும் ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து விடைபெற்றுள்ளனர். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது 92வது வயதில் காலமானார். உடல்நலம் பாதிக்கப்பட்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று இரவு 10:30 மணியளவில் அறிவித்தது. இது தொடர்பாக எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மரணத்தை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வயது மூப்பு காரணமாக சிகிச்சையில் இருந்த அவர் டிசம்பர் 26ஆம் தேதி சுயநினைவை இழந்தார். டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இரவு 8:06 மணியளவில் மன்மோகன் சிங் கொண்டு வரப்பட்டார். எவ்வளவோ முயற்சி செய்த போதிலும் அவர் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. இரவு 9:51 மணியளவில் மன்மோகன் சிங் உயிரிழந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று அவர் திடீரென வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார். அவருக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் பல முயற்சிகள் செய்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.